ஸ்ரீ கணேசாய நமஹா. ஸ்ரீ குருப்பியோ நமஹா. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் திருமணம் கைகூட, குழந்தை பாக்கியம் கிடைக்க, மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ ஆடிப்பூர விரத அம்மன் பூஜை பற்றி சிந்திப்போம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு விசேஷமான மாதமாகும். அனைத்து அம்மன் கோயில்களிலும் ஆடி வெள்ளி, ஆடி அமாவாசை போன்றவை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்வுலகை காக்கும் ஜெகன்மாதாவான அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ உமையம்மை அவதரித்த திருநாள் இந்த ஆடிப்பூர நன்னாளாகும். உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் சக்தி தரும் பராசக்தியாக விளங்கும் மண்ணையை இந்த தினத்தில் வழிபடுவது மிக சிறப்பாகும். மேலும் புராணங்களின்படி சித்தர்கள் மற்றும் முனிவர்கள் இந்த தினத்தில் தங்கள் தவத்தை தொடங்குவதாக கூறப்படுகிறது. மற்றும் பூமாதேவியின் அம்சமாக திகழும் மேலும் 12 ஆழ்வார்களில் ஒருவரான சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஸ்ரீ ஆண்டாள் பிராட்டி அவதரித்ததும் இந்நாளிலே. நமது திருநாட்டில் ஆடிப்பூரத்தன்று அனைத்து அம்மன் கோயில்களிலும் அம்மனுக்கு வளையல் காப்பு மற்றும் வளையல்கள் மாலையாக சாற்றி வழிபட்டு, அன்று ஆலயத்திற்கு வரும் சக்தியின் வடிவமான அனைத்து பெண்களுக்கும் பிரசாதமாக வளையல்கள் வழங்கப்படுகிறது. இதேபோல் வைணவ திருத்தலங்களில் ஆண்டாள் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் திருக்கல்யாண உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறும். இதில் விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் தேர் திருவிழா மிக விமர்சையாக இத்தினத்தில் நடைபெறும். திருமணம் மற்றும் குழந்தை பேறு வேண்டுபவர்கள் அவரவர் இல்லத்தில் மிக எளிமையாக இத்தினத்தில் பூஜை செய்யலாம். பூஜை வழிமுறை: வீட்டில் உள்ள ஏதேனும் ஒரு அம்மன் படத்தை துடைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த படத்தை வைத்து பூஜை செய்ய ஒரு மனை அல்லது மணப்பலகையை நன்கு சுத்தம் செய்து கோலமிட்டு அல்லது அரிசி மாவில் கோலமிட்டு கிழக்கும் மேற்குமாக அந்த மணப்பலகையை வைத்து அம்பாள் படத்தை எழுந்தருள செய்ய வேண்டும். அதன் அருகில் கிழக்கை நோக்கி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும். பிறகு பூஜைக்கு தேவையான சந்தனம், குங்குமம், மஞ்சள், மங்களாட்சதை, உதிரி புஷ்பம், தொடுத்த புஷ்பம், ஊதுவத்தி, கற்பூரம், பழம், தேங்காய், தாம்பூலம் மற்றும் நெய்வேத்தியத்திற்கு பால் பாயசம் தயாராக முன்கூட்டியே வைத்துக் கொள்ள வேண்டும். இத்துடன் அம்மனுக்கு காட்ட ஆரத்தி தட்டு மற்றும் வளையல்களை மாலையாக கோர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். அம்மனுக்கு சந்தனம் குங்குமம் சாற்றி மஞ்சளை நலங்கில் இடுவது போல் அம்மனின் கரம், பாதம் மற்றும் கன்னங்களில் இட வேண்டும். கோர்த்து வைத்த வளையல் மாலையை அம்மனுக்கு சாற்றி அத்துடன் புஷ்ப மாலையையும் சாற்ற வேண்டும். லலிதா சஹஸ்ரநாமம், லலிதா திருஷதி, லலிதா அஷ்டோத்திரம், அபிராமி அந்தாதி அல்லது ஏதேனும் நமக்கு தெரிந்த ஒரு அம்மன் துதி சொல்லி புஷ்பத்தால் அர்ச்சிக்க வேண்டும். பிறகு தூப, தீப நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும் மற்றும் கற்பூர ஆரத்தி காட்ட வேண்டும். இறுதியாக நாம் கரைத்து வைத்த ஆர்த்தியை அம்மனுக்கு சுற்றி திருஷ்டி கழிக்க வேண்டும். பிறகு மனையில் இருந்து அம்மனை எடுத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும். அம்மனை வைத்த கோலமிட்ட மணப்பலகையை நடுகோடத்தில் வைத்து இதில் திருமணத்திற்காக காத்திருப்பவர் அல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவரை அமர்த்தி அவருக்கு நலங்கிட்டு வீட்டில் உள்ள பெரியவர்கள் வளை சாற்றி வளகாப்பு செய்வது போல் செய்ய வேண்டும். தாம்பூலத்துடன் மட்ட தேங்காவை அவர் கையில் கொடுத்து மடியில் வைத்துக் கொள்ளும்படி சொல்ல வேண்டும். அம்மனுக்கு காட்டியது போல் ஆரத்தி கரைத்து திருஷ்டி கழிக்க வேண்டும். பிறகு அவர் பூஜை அறையில் வைக்கப்பட்ட அம்மன் படத்தின் அருகில் மட்ட தேங்காய் மற்றும் தாம்பூலத்தை வைத்து பிரார்த்தித்து வணங்க வேண்டும். இப்படி செய்வதால் திருமணம் விரைவில் கைகூடும். மேலும் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்க்கு சத்சந்தான பாக்கியம் ஏற்படும் என்பது ஐதீகம். மேலும் இந்த திருநாளில்
அருகில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை பொருட்களுடன் வளையல்களையும் சேர்த்து கொடுத்து வணங்கி அங்கு தரும் வளையலை பெற்று வருவது மேலும் சிறப்பாகும். இந்த 2024ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்று காலை 6 மணியில் இருந்து 7:15 மணி வரை மற்றும் 9:15 மணியில் இருந்து 10:15 மணி வரை இந்த நேரத்தில் ஆடிப்பூர விரதம் பூஜை வீட்டில் செய்வது நன்மை பயக்கும். எனவே அனைவரும் இந்த ஆடிப்பூர திருநாளில் அம்மனை வழிபட்டு எல்லாவித வளமும் நலமும் பெற எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.